இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநர்களை வைத்து மத்திய அரசுதான் அரசியல் செய்கிறது என்று அமைச்சர் கோவிசெழியன் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மிரட்டல் அரசியல் பாஜகவின் டிஎன்ஏவில் தான் ஊறி கிடக்கிறது என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அரசியல்வாதிகளை ஆளுநர்கள் நியமிக்க கூடாது என சொன்ன மோடியின் அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது என்றும் மிரட்டல் அரசியல் பாஜகவின் டிஎன்ஏவில் தான் ஊறி கிடக்கிறது என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க கூடாது என அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டுள்ளிருக்கிறார்கள் என ஆளுநர் கூறியிருக்கிறார். இதற்கு முன்பு ஆளுநர் ரவி கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்ற துணைவேந்தர்கள் இப்போது ஏன் பங்கேற்கவில்லை என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த கேள்விக்கு பட்டம் படித்து மேதாவியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளிக்காததான் அரசியல் சாசனத்தின் 142வது பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயித்த நீதிபதிகள் ஆளுநரால் அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது எடுக்க குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசோடு மல்லு கட்ட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் ஆளுநர் ரவி துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்கிறார் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அறிந்து மாநாட்டில் துணைவேந்தர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்றும் இதற்கு எப்படி மாநில அரசு பொறுப்பாகும் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பும் சட்டமும் துணைவேந்தர்களுக்கு தெரிகிறது என அதன் அடிப்படையிலே அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்றும் அண்மையில் தமிழ்நாடு பாஜக தலைவருக்கு புதிய தலைவராக ஒரு நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு ஆளுநர் ரவி அந்த பதவியிலிருந்து அரசியல் செய்திருக்கலாமே, ஏன் ஊட்டிக்கு சென்றார் என்றும் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவின் டிஎன்ஏ தான் ஊறி கிடக்கிறது என்றும் மிரட்டுவது உங்கள் டிஎன்ஏ இருக்கலாம், துணிந்து மாநில உரிமைகளுக்காக எதிர்த்து நிற்பதுதான் எங்கள் டிஎன்ஏ இருக்கிறது என்றும் காட்டமாக தனது பதில் அறிக்கையில் அமைச்சர் கோவிசெழியன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்தி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.